அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சோழமண்டல கோயில்களுடைய பெருமைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். சோழமண்டலத்தினுடைய பெருமைகளை ஔவையாரும் கம்பரும் மிக அற்புதமான பிரசித்தி முறையில் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கம்பர் சிவிகை புலவர் அப்படின்னு பேர். எப்பயுமே பல்லக்கில் தான் போவார், நடந்து போக மாட்டார். பணக்கார புலவர். மன்னர்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 4 பேர் கூட்டிகிட்டு போனால் தான் கம்பரை பிரயாணமே செய்வார். அவ்வளவு பணக்கார புலவர் கம்பர். கம்பரின் கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. என்னென்னா அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய புலவர் கம்பர். அவர் பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அவருடைய பாடல்களை வாங்கி வச்சுக்குவாங்க. தங்களுடைய பெருமைகளை கம்பர் பாட அவங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது அது ஒரு பட்டயம் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஒரு ஊரில் அம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் சிலம்பி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. பால் விற்கிறவங்க அவங்களுக்கு இந்த கம்பர்கிட்டேருந்து ஒரு பாட்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் கம்பரை கூப்பிட்றாங்க. கம்பர் 100 பொற்காசுகள் எடுத்து வை அப்படின்றாங்க. 100 பொற்காசுக்கு பதிலாக 50 பொற்காசு தான் அந்த அம்மாக்கிட்ட இருக்குது. நான் பால் விற்று கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் எனக்கு பாடி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கம்பருக்கு கோபம் அவர் 2 வரி தான் பாடுறாரு. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வரி மட்டும் பாடிட்டு போயிடுறாரு. அந்த அம்மா 50 பொற்காசுகள் கொடுத்தது தன்னை பாடுறதுக்காக தான். நான் அவர் பாடினது தண்ணீரும் காவிரி தார்வேந்தன் சோழனும் மன்னாவதும் சோழ மண்டலமே அப்படின்ட்டு 2 வரி மட்டும் பாடிட்டு போயிடுறாரு. அந்த அம்மா 2 நாளாக சாப்பிடாமல் வீட்டுக்கு வெளியே உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. அந்த வழியாக ஔவையார் போகும்போது ஔவையார் கேட்குறாங்க, ஏம்மா அழுதுட்டுருக்குறான்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லும் பொழுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு பசிக்குது, என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பாடு செஞ்சு 2 நாள் ஆகுது, களி செஞ்சதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரம்மா சொன்னோடனே சரி அதே கொடு அப்படின்னு கேட்குறாங்க. தினையில் உட்காந்து அதை வாங்கி குடிச்சிட்டு ஏன் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழுக்கு கவி பாடின கவி இந்த கவி தான். தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமேன்னு கம்பர் பண்ணார். அதுக்கு பின்னாடி இவங்க பாடினது பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்தர் தாரணியம் செம்பன் சிலம்பே சிலம்பு அப்படின்னு பாடுறாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் யார் அப்படின்னு சொன்னால் வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு சிலம்பை அணிந்த அம்பர் அப்படின்ற ஊரில் வாழக்கூடிய சிலம்பி அப்படின்றவங்க தான் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூழுக்கு கவி பாடின கவி இந்த கவி தான். அந்த மாதிரி சோழமண்டலத்தினுடைய பெருமைகள் அவ்வளவு பெருசு. இந்த கும்பகோணத்தில் அரங்கநாத சுவாமிகளினுடைய இந்த திருக்கோயிலை பார்க்கும் பொழுது சுற்றிலும் கோயில்களே பெரிய பெரிய கோயில்கள், இதை விட இது பெருசாக இருக்குமா, இதை விட இது சின்னதாக இருக்குமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அவ்வளவு பெருசாக இருக்குது. மிக சோழமண்டலத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அரங்கநாத சுவாமிகள் மிக நிறைய அற்புதமான இந்த அரங்கநாத சுவாமிகளினுடைய கும்பகோணம் அரங்கநாத சுவாமிகளுடைய கோயிலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.